ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை. மணிமேகலை சீத்தனார் சாத்தனார் எழுதிய மணிமேகலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் உள்ள சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, அடுத்து நூல்வழி, இவ்வளோத்தையும் நம்ம பார்ப்போம். சொல்லும் பொருளும்: சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், பாடைமாக்கள், பழமொழி பேசும் மக்கள், குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதம் துணியாலான கொடி, வசி மலை, செற்றம் சினம், கலாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. ஒருக்கா கூட ரீட் பண்ணியே. சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், பாடைமாக்கள், பழமொழி பேசும் மக்கள், குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதம் துணியாலான கொடி, வசி மலை, செற்றம் சினம், கலாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. துருத்தினா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. இலக்கண குறிப்பு: தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணும்மைகள். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணும்மைகள். காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்துத்தாமம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்துத்தாமம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்றுகள். மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் உரிச்சொல் தொடர், தாழ்பூந்துறை வினைத்தொகை, பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை, நன்பொருள் தன்மணல் நல்லுரை பண்பு தொகைகள். இலக்கண குறிப்பு பார்த்தாச்சு. இனி நூல்வழி பார்ப்போம். நிறைய இருக்குது, அதை ரீட் பண்ணி கேளுங்க. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. இதில் என்னென்னா, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் வாழ்வியல் கருவூலங்களாக திகழ்வது இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள்னால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மை முதன்படுத்தும் புரட்சி காவியம். அப்போ பெண்மை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம்னு கேட்டால் எதுன்னா மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருள் சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. பௌத்த சமய சார்புடைய நூல் மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் பௌத்த சமய சார்புடையது இந்த மணிமேகலையும் குண்டலகேசியும். கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. மொத்தம் 30 காதைகள் உண்டு மணிமேகலையில். அதில் முதல் காதை விலாவரை காதை. இந்த 9th புக்கில் கொடுத்துருக்கிறது விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலவாணிகம், கூலம்னா தானியம், கூலவாணிகம் செய்தவர். இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெற்றார்.
சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்றும் இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவர் என இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தார். கூலவாணிகம் செய்தார். இவருக்கு பாராட்டு பெயர்கள், இளங்கோவடிகள் இவரை பாராட்டி சொன்ன பெயர் என்னெல்லாம்னா தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன். அடுத்து இது இம்பார்ட்டன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டதியில். அறம் எனப்படு யாதன கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதியில். மணிமேகலை. இப்போ ரீட் பண்ண லைனை கொடுத்துட்டு இது எதில் உள்ளதுன்னு கேட்கலாம். இது மணிமேகலையில் உள்ளது. அவ்வளோதான், மணிமேகலை முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் அதை நீங்கள் தப்புன்னு சொன்னால் தான் எனக்கு அதை திருத்த முடியும். அதனால் இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. அப்போ நான் அதே மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.